தினமொரு வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பல கிறிஸ்தவர்கள் சபை பாஸ்டர்களோடும் பிரபல ஊழியர்களோடும் அதிக ஐக்கியமுடையவர்களாயிருப்பார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் இவர்களுடைய உதவியை தான் முதலில் தேடுவார்கள். இப்படிப்பட்ட பலருடைய வாழ்க்கையில் இந்த பாஸ்டருடைய ஜெபத்தினால்தான், இந்த ஊழியருடைய ஜெபத்தினால்தான் நாங்கள் பல நன்மைகளை தேவனிடமிருந்து பெற்றோம் என்ற சாட்சிகள் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு தங்களின் சொந்த ஜெபங்களின் மூலம் நன்மைகள் பெற்ற சாட்சிகள் அனுபவங்கள் இருப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஊழியர்களோடு தான் ஐக்கியமாய் இருக்கின்றார்களே அன்றி தேவனோடு ஐக்கியமாய் இருக்கவில்லை. எனவே தங்களுடைய தேவைகளின் நடுவில் முதலில் தேவனை நோக்கி ஓடுவதற்கு பதிலாக ஊழியர்களை நோக்கியே ஓடுகின்றார்கள். அவர்கள் ஊழியர்களின் ஜெபங்களுக்குத்தான் வல்லமை உண்டு என்று எண்ணுகின்றார்களே அன்றி தங்கள் ஜெபங்களையும் கர்த்தர் கனப்படுத்துவார் என்று எண்ணுவது இல்லை. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் தேவனோடு சரியான தொடர்பு இல்லை. கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் உறவு வைத்து நம்மோடு ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டு கால கிருபையின் ஆசீர்வாதம். நமக்காக கர்த்தர் திறந்து வைத்திருக்கும் வாசலை கவனியாமல் ஊழியர்களின் வாசல்களையே அதிக நம்பிக்கையோடு நாடி செல்வது புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை அசட்டை செய்யும் அனுபவமாகும். ஊழியர்களோடு உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆனால் கர்த்தருடைய பாதத்திலேயே உங்கள் பாரங்களை வையுங்கள். அவர் தேவ ஊழியரை விட உங்களுக்கு மிகவும் அருகாமையிலேயே இருக்கின்றார். எவ்வளவுதான் உங்கள் பாரங்களை ஊழியர்கள் மேல் சுமத்தினாலும் நீங்கள் உங்கள் பாரங்களை கர்த்தரின் பாதத்தில் வைத்தால்தான் உங்கள் இதயங்கள் லகுவடையும். உங்களை விட உங்களின் பிரச்சனைகளுக்காக ஒரு தேவ ஊழியர் அதிக பாரத்துடனும் கரிசனையுடனும் ஜெபிக்க இயலும் என்பது தவறான நம்பிக்கையே. உங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு ஊழியரை அல்ல, தங்களின் பாரங்களை தம்முடைய பாதத்தில் பகிர்ந்து கொண்டு இளைப்பாறுதல் அடைய விரும்புகின்றவர்களையே ஆண்டவர் விரும்புகின்றார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஊழியர்களின் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தராமல் நம்முடைய ஜெபத்தில் நம் மனதின் பாரங்களை தேவனோடு பகிர்ந்து கொண்டு தேவ ஐக்கியத்தோடு வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.